Skype, you all know Skype. What is the app? Okay, it started introduced on 2003. The founder is Nicholas then Strong. Okay, the Skype is more used for video calling purpose. But days are used for video calls. Skype app only used for that. Then 2011 onwards, the Microsoft purchased Skype for how much amount is 8.5 billion. Billion means Indian currency 74 crores. We purchased that app because the value for human and consumers are used for that most of video calls and other activity purpose they are using the Skype app. So 2011 வந்து 8.5 billion Indian currency 74 crores 74,000 crores Microsoft வந்து வாங்கிடுச்சு. சரிங்களா? Understand? So nowadays they are stopped in the Skype app. Why means the girl explained that what is the purpose of limitation features. What are the limitations in the Skype app? கட் பண்ணுவோம். ஸ்கைப்போட ஆப் வந்து பார்ட்டிசிபேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் 100 பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த குரூப் வாய்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மேம். அதனால பெரிய கம்பெனிலாம் அது வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு மேம். ஏன்னா 100 பேருக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ்லாம் வந்து வெறும் 300 MB வந்து தான் இருந்துச்சு. மற்றபடி ஸ்டோர் பண்ணால் அது டெலிட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து அதுவும் ஒரு லேக் ரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எமர்ஜென்சி கால் வந்து அவைலபிள் இருக்கு மேம். இப்போ வந்து நம்ம அந்த ஆப் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும்னா அதுவும் அவைலபிள் இல்லைங்க மேம். அதனால பிஸ்னஸ்லாம் வந்து அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு மேம். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ஸ்டோரேஜ்லாம் வந்து வெறும் நம்ம வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லை ஒரு இமேஜாக இருக்கு மேம். அதை டவுன்லோட் பண்ணால் 30 days மட்டும் தான் மேம் அந்த ஆப் இருக்கும். மற்றபடி அது டெலிட் ஆகிடும். இம்பார்ட்டன்ட்டான ஃபைலோ டாக்குமெண்ட்ஸும் இருந்துச்சுன்னா அதில் வந்து 30 days மட்டும் தான் இருக்கும். அதனால அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு மேம் கம்பெனிக்கு. அவ்வளோதான் மேம். Next, shift to the new platform. What is the purpose of? மேம் ஸ்கைப்பில் வந்து மீட்டிங்ஸ் ஜாயின் பண்ணுறோன்னா அதுக்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இது இருக்கும் மேம். அதே வந்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற புது ஆப்ஸ்லாம் வந்துட்டு ஜூமு, கூகுள் மீட்டு, ஸ்கைப்பு, இது வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு லைவ் டைமில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணி ஒருத்தங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்கைப்பை விட இந்த புது ஆப் அதாவது இந்த ஜூமு, கூகுள் மீட்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸ்கைப்பில் அது பண்ண போனோம்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லேக் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணும்போது அந்த ஸ்லைட் ஷோலாம் போடும்போது அந்த வியூ பண்ணுறாங்க நம்ம எங்களுக்கு வந்துட்டு பிக்சர்ஸ் வந்துட்டு பிக்சலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் க்ரஷ் ஆகி காட்டுற மாதிரி காட்டணும். அதே மாதிரி வந்துட்டு இதோட ஸ்டோரேஜ் வியூஸ் அந்த மாதிரிலாம் காட்டணும். அந்த இதில் வந்துட்டு அப்போ மாறி இது பண்ணும்போது நம்ம அந்த கூகுள் மீட்டில், ஜூமில், கிளாஸ் ரூம்லாம் இது பண்ணும்போது அதிலலாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இத்தனை எதிர்ப்புலாம் பூந்து போய் பண்ணுற மாதிரி, அதாவது நிறையா ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பண்ணுறது, ட்ராக் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாக எடுத்துக்காமல் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா ஸ்கைப் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் பதில் வந்து நிறைய பீப்புள்ஸ் இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், டெலிகிராம், டிஸ்கார்ட்லாம் யூஸ் பண்ணி வந்து அங்கே சேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கூகுள் மீட், ஸ்லாப் இந்த மாதிரி ஆப்ஸ் வச்சு அவங்க வந்து வீடியோ கால் பேசியிருக்காங்க. நிறையா ஒர்க்கிங் பீப்புள்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, அது ஈஸியாக இல்லை பார்த்து பண்ணிப்பாங்க. ரீசீரியஸாக பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இந்த ஆப்ஸோட இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.